ஓம் கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வல்லலை சரணம். என் அன்பின் தங்கமே, நீ என் மீது கொண்ட நம்பிக்கை ஒரு பொழுதும் வீணாகவே செய்யாது. என்னை விட உண்மையில் அக்கறை கொண்டவர் இந்த உலகில் எவர் இருக்க முடியும்? நானே உன் எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு வந்து இருக்கின்றேன். உன் ஆசைகளையும் கனவுகளையும் நினைவாக்க வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதை பற்றியும் யோசிக்காது. உண்மையான உறவை முன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பது என்று உறுதியேற்றிருக்கின்றேன் அல்லவா? அந்த உண்மையான உறவு உன்னருகில் வருவதற்கான நல்லறிகுறியை காண்பிப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கானவர் என் கூட இருந்தால் தானே அப்பா எனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கும். அவர் சொல்கின்ற ஒற்றை ஆறுதலான வார்த்தை என் வாழ்க்கையின் அடுத்தடுத்த நகர்வழி நோக்கி செல்லும் அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு பிடித்தவர்கள் என்னருகில் இல்லாமல் இங்கு சென்று கொண்டு இருக்கின்றார்கள்? இவ்வளவுதானா என் வாழ்க்கை முடிந்தே விட்டதோ என்று நீ கண் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். கலங்காதே என் தங்க பிள்ளையே. நான் உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் அதற்கான 2 வழிகளை கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன். ஒன்று, அந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று கற்று தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். மற்றொன்று, அந்த பிரச்சனையிலிருந்து நானே உன்னை காப்பாற்ற வந்து இருக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் இந்த சோகம் என்று சோகத்தை நினைத்து மட்டும் நீ கதறிக்கொண்டே இருக்காது. என் பிள்ளைகளின் வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. யார் உன்னை வீழ்த்துவதற்கு இங்கு திட்டத்தை தீட்டிக் கொண்டு இருந்தாலும் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு உன் வாழ்க்கை வளமாக்கும் தருணத்திற்கு நீயே வந்து விட்டாய். இனி எதற்காக வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? கலங்காதே என் தங்க பிள்ளையே. உனக்கான வாழ்க்கையில் உனக்கு பிடித்தவர் உன்னருகில் இருப்பதற்கான ஒவ்வொரு செயலையும் நான் செய்து விட்டேன். உன் சூழ்நிலை புரியாமல் இவ்வளவு காலமாக உன்னை விட்டு இங்கு பிரிந்து சென்று கொண்டிருந்தார்கள். இப்பொழுது உன் சூழ்நிலை என்னவென்று அவர்களுக்கு புரிந்து விட்டது. உண்மை நிலவரத்தை சொல்லி புரிய வைத்து விட்டேன். நீ இவ்வளவு பாசத்தை வைத்து விட்டா அங்கு அமைதியாக இருந்தாய் என்று சொல்கின்ற அளவுக்கு அவரே உன் மீது பாசத்தை பொழிகின்ற தருணமும் இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. யாரும் எதற்காகவும் இனி அளவேண்டிய அவசியமே இல்லை. நீயோ அவர் இல்லை என்று தானே கதறி துடித்து கொண்டு இருக்கின்றாய். யார் சொன்னது? என் பிள்ளையை நான் அவரிடம் கொண்டு சேர்ப்பது என்று உண்மையான சத்தியத்தை அல்லவா கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கானவர் உன்னிடத்தில் வந்து சேருவார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளையே, உன் எண்ணம் என்னவோ அதை நீ முறையாக செயல்படுத்தி கொண்டு இரு. நேர்மையான முறையில் உனக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இரு. கடமையை செய்து கொண்டு இருக்கின்றேன், பலனேதும் இல்லை என்று தான் யோசிக்கிறாய். கடமையை செய். உன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை, உனக்கான செயலை செயல்படுவதற்கான நல்பலனை நான் தர காத்திருக்கும் போது யாரும் இல்லை, எதற்காகவும் இல்லை என்று யோசிக்க வேண்டாம். உனக்கானவர் உன்னிடத்தில் வந்து சேருவது உறுதிதான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. முடியவே முடியாதோ என்று யோசிக்காதே. முடித்து காட்டுவதற்குத்தானே இந்த கணக்கம்பட்டியான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். மறுபடியும் எதற்காக கண் கலங்குகிறாய்? நல்லதே நினை, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.